அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே திருக்குர்ஆனுடைய சின்னஞ்சிறிய அத்தியாயங்கள் நாம் எல்லாம் நன்கு மனனம் செய்து வைத்திருக்கிற, தொழுகையிலே ஓதுகிற, அடிக்கடி ஓத கேட்கின்ற, மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்ற சூறாக்களிலே பொதிந்து கிடக்கின்ற தத்துவங்களை, அதனுடைய விளக்கங்களை குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது கூட ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்டிருக்கிற ரமலான் மாதம் என்று அந்த ரமலானுக்கு உரிய சிறப்புக்கே காரணம் என்னன்னு கேட்டா குர்ஆன் அருளப்பட்டது தான். இல்லைன்னா எல்லா நாட்களையும் போலவும் ரமலானும் ஒரு சாதாரண நாள் தான், அதுக்குன்னு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. குர்ஆன் அருளப்படுறதுக்கு முன்னாடி எதனால் அந்த மாதத்திற்கு ஒரு மரியாதை இருக்குது, கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்று கேட்டால் அந்த மாதத்தில் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால்தான் சிறப்பு என்று திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் பக்ராவில் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆன் அருளப்பட்டதனால்தான் இந்த மாதமே சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால், அப்ப குர்ஆனை பற்றி நம்ம கொஞ்சம் அறிவு வளர்த்துக் கொள்ளணும் என்று விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒரு பார்வை என்ன இருக்குன்னு கேட்டா, அது விளங்குறதுக்கு உரியது, சிந்திக்கிறதுக்கு உரியது, அமல் செய்யறதுக்கு உரியது, அது வழிகாட்டுறதுக்கு உரியது என்பதை பெரும்பாலான முஸ்லிம்கள் நடைமுறையில் அவங்க ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. குர்ஆன் என்று சொன்னால் தொழுகையில மனப்பாடம் ஓதுவது, இறந்து போனவர்களுக்காக அதை ஈசால் சவாப் என்ற பெயரில் சில சடங்குகளை செய்வது, அல்லது தாயத்து தட்டு என்ற பெயரில் கரைத்து குடிப்பது, அல்லது கட்டி தொங்க விடுவது, இதுக்குத்தான் குர்ஆன் என்று விளங்கி வைத்திருக்கிறார்களே தவிர குர்ஆனுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கு, அதுல விளக்கம் இருக்கிறது, சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது, பாடம் இருக்கு, படிப்பினை இருக்குது என்பதை பெரும்பாலான முஸ்லிம்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. ஆனா அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்றான்னு கேட்டா, 4வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் சொல்கிறான், அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? சிந்திக்கத்தான் சொல்றான். குர்ஆனை பற்றி பேசும் பொழுது ஓத மாட்டார்களா, மனப்பாடம் செய்ய மாட்டார்களா என்று சொல்லல. 4:82ல சொல்லி காட்டுகிறான், அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவுகான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ்வை தவிர வேற யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமேயானால், முகமது சொந்தமா இட்டு கட்டியிருப்பாரேயானால் இதுல நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது, முரண்பாடே கிடையாது. வேணா சேலஞ்சா வச்சுக்க, சிந்திச்சு கண்டுபிடிக்க இயலாது என்று திருமறை குர்ஆன் 38வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க, முஹம்மதே உமக்கு இந்த வேதத்தை நாம் அருளி இருக்கிறோம். எதுக்கு அருளி இருக்கோம் தெரியுமா? லியذكரு ஆயாத்திஹி, இதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காக, படிப்பினை பெறுவதற்காகவும், ஒலி யத்ததக்கர உலுல் அல்பாப், அறிவுடைய மக்கள் பாடம் கற்பதற்காகவும் இருக்கிறோம். மற்ற வேதங்கள் எல்லாம் படிக்காதுன்னு சொல்லுவாங்க, படிக்க கூடாது, சிந்திக்க கூடாது, அது குறிப்பிட்டவங்க படிச்சு சொல்றத கேட்டுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அறிவுடையவர்கள் படிப்பினை பெறவும் மக்கள் சிந்திக்கவும் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் சொல்லி 38வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 47வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அம்மலா குலூபின் அக்வால்ஹா, அல்லது உள்ளங்களிலே பூட்டு தொங்குகிறதா, பூட்டை போட்டு வச்சுக்கிறாங்களா, ஏன் சிந்திக்காம இருக்கிறாங்க என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி 3வது அத்தியாயம் 138வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஹாதா பயானுல் லின்னாஸ் வ ஹுதன் வ மௌஇலத்தல் லில் முத்தகீன், இது மனித குலத்திற்கான விரிவுரை, மனித குலத்திற்கான பயான் அல்லாஹ் சொல்றான். இது பயான், இது பயான் என்ன அர்த்தம்? விளக்கமான செய்திகள் அடங்கியதை தான் பயான் சொல்லுவோம். பயானுக்கு போலான்னு கேட்கறோம் இல்லையா, அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஹாதா பயானுல் லின்னாஸ், இது மனித குலத்துக்கான பயான், மனித குலத்துக்குமான முழுமையான விவரங்கள் இதில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
எனவே திருமறை குர்ஆன் என்பதை சிந்திச்சு விளங்கணும். பெரிய பெரிய சூறாக்களை சிந்திக்கிறத சின்ன சூறாக்களை திருமறை குர்ஆனே சிந்திக்க வேண்டும் என்ற சொல்ற அடிப்படையில் நாம சிந்திக்க போறோம். இந்த சிந்திப்பதற்காக வேண்டி நம்ம எப்படி குர்ஆனுடைய இந்த விளக்க உரையை நம்ம அமைக்க போறோம்னு சொன்னா கீழே இருந்து வரணும். குர்ஆனுடைய விளக்க உரையை சொல்லும் பொழுது முதல்ல 114வது அத்தியாயம். அப்ப என்ன பெருசுல இருந்து வந்தீங்க பக்கரா ஆல இம்ரான் அது பெரிய சூறாவா போயிடும். சின்ன சூறாக்கள் எல்லாம் கீழே இருக்கிற காரணத்தினால முதல்ல 114வது அத்தியாயம் குல் அவுது பிரப்பின் நாஸ், அப்புறம் 113வது ரப்புல் ஃபலக், அப்புறம் 112 குல் ஹுவல்லாஹு அப்படின்னு ஒரு கீழே இருந்து வரிசையாக நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ள போறோம். ஆனாலும் அந்த 114க்கு முன்னாடி முதல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய அல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கொள்ள போறோம். ஏன்னா 114ல வந்து அல் ஃபாத்திஹாங்கிற அல்ஹம்து சூரா இருக்கு பாருங்க, அது முதல் அத்தியாயமா இருந்தாலும் அது சின்ன சூறாக்கள் பட்டியலில் தான் சேர்க்கிற அளவுக்கு குறைந்த வசனங்கள் கொண்டதாக இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, குர்ஆன்ல உள்ள சூறாக்கள்லயே அதிகமான பேருக்கு தெரிஞ்ச சூறா தானே. மற்ற சூறாக்கள் மனப்பாடம் பண்ணாங்களே இல்லையோ, அல்ஹம்து சூரா தெரியாமல் இருக்க மாட்டாங்க. அதிகமாக நம்ம கேட்கிற சூறா தான். எந்த ஒரு தொழுகைக்கு போனாலும் 2 தடவை கேட்காம இருக்க முடியாது. சத்தம் போட்டு ஓதுற தொழுகைன்னு சொன்னா 2 டைமும் ஒவ்வொரு தொழுகையில் நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம். ஜும்மாவில் கேட்கிறோம், பெருநாள்ல கேட்கிறோம். அப்படி மத்த சூறாக்கள்லாம் அப்படி கேட்க மாட்டோம். லொஹர்ல ஒண்ணு ஓது, மகரிப்ல ஒண்ணு ஓதுவார், இஷாவில் வேற ஒண்ணு ஓதி விடுவாரு. ஆனா எல்லாத்துலயுமே அல்ஹம்து ஓதியாவார் இமாம். மனப்பாடம் பண்ணாத ஆட்கள் கூட நன்கு அதிகமாக செவிகளில் விழுகிற ஒரு வசனம் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு சூறா இருக்குதுன்னு சொன்னா அது அல்ஹம்து சூறா தான். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அல்ஹம்து சூராவை முதல் வசனம் முதல் அத்தியாயத்தை முதலில் எடுத்துவிட்டு அப்புறம் ரிவர்ஸ்ல வரணும். முதல் அத்தியாயத்திற்கான விளக்கத்தை முதல்ல பார்க்கிறோம். அதுக்கப்புறமேல இந்த விளக்கம் முடிந்த பிறகு 114, 113, 112 கீழே இருந்து வரணும். அந்த எவ்வளவு தூரத்துக்கு இந்த ரமலான் வரைக்கும் வருகிறதோ அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் போவோம். ஃபர்ஸ்ட் வந்து திருமறை குர்ஆன்ல உள்ள அல்ஹம்து சூரா. இந்த அல்ஹம்து சூராவுக்கு பல பெயர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயால் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சூரத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா அத்தியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபாத்திஹத்துல் கிதாப், இந்த வேதத்தினுடைய முதல் அத்தியாயம், தோற்றுவாய் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயால் சொல்லியிருக்கிறார்கள். இதே அத்தியாயத்தை வந்து உம்முல் குர்ஆன், குர்ஆனுக்கு அம்மா, குர்ஆனுக்கு தாய், மொத்த குர்ஆனுக்கு அல்ஹம்து சூரா தான் தாய்ங்கிறாங்க. தாயின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு விஷயத்தை உள்ள அடக்கி வச்சிருக்கு. அந்த குர்ஆன்ல தாய்க்கு நம்ம தாய் என்ற யாரை சொல்லுவோம், யாரிலிருந்து நம்ம பிறக்கிறோம் அவங்க தானே தாய். நம்மளெல்லாம் வெளியேற்றினவங்க தான் தாய்ன்னு சொல்லுவோம். அப்ப அல்ஹம்து சூராவுடைய அந்த தத்துவத்தினுடைய விளக்கம் தான் மொத்த குர்ஆன். அல்ஹம்துல வந்து அல்லாஹ் ஜிப் பண்ணி வச்சிருக்கிறான், மொத்த குர்ஆனை வந்து அன்ஜிப் பண்ணி விட்டான். அதான் விஷயம். அல்ஹம்து சூராவுல உள்ள அவ்வளவு விஷயத்தினுடைய விளக்கமாகத்தான் முழு குர்ஆனும் அமைந்திருக்கிறது. எல்லா விஷயத்தையும் அப்படியே ஜூஸ் எடுத்த மாதிரி அந்த சூறாவுல வச்சிருக்கிற காரணத்தினால அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையின் வாயிலாகவே சொல்லி காட்டுகிறான். இந்த மகத்தான 7 வசனம் அல்லது திரும்ப திரும்ப ஓதுகிற 7 வசனம் மகத்தான குர்ஆன் என்று சொல்வது அல்ஹம்து சூராவைத்தான் சொல்லுதா என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க. எப்படி தர்றாங்கன்னு கேட்டா, அபூ சயீதுல் முஅல்லா, அபூ சயீதுல் முஅல்லான்னு சொல்லி ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல வச்சு பார்த்து அவர் சொல்றாங்க, இந்த பள்ளிவாசலை விட்டு நீ வெளியே போறதுக்குள்ள நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுத்தர போறேன், குர்ஆன்ல மகத்தான சூரா உனக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் என்னமோ புதுசா என்னமோ சொல்ல போறாங்க இருக்கு. அவர்கள் அல்ஹம்து சூரா தெரிஞ்சதுதான். அவர் இன்னும் புதுசா சொல்லி தர போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. மற்ற பேசி முடிச்ச உடனே அப்புறம் வெளியே இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போறாங்க, அவரும் சேர்ந்து போறாரு. அப்போ ஒரு யாவப்படுத்துறாரு, வெளியே போகும்போது ஏதோ ஒன்று சொல்லி தரீங்களா முக்கியமான சூரா, அது என்ன சூரா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதான்ப்பா நான் சொன்ன முக்கியமான கற்றுத்தரேன்னு சொன்னேன்ல, அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். அதுதான் ஹிய சபுல் மசானி, அதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனம் அல்லாஹ் சொல்றானே, அதுதான் உல் குர்ஆனுல் அலீம், மகத்தான குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான 1587ல அதுதான் அல்ஹம்து சூராவை தான் அல்லாஹ் சொல்றான். அல்லது ஊத்திட்டு எனக்கு தரப்பட்டிருக்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு அத்தியாயமாக அல்ஹம்து சூரா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்ததாக சஹீஹுல் புகாரியில 4474, 4647, 4703, 5006
ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆனிலேயே மகத்தான குர்ஆன் என்பதும் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனம் என்பதும் மொத்த குர்ஆனிலேயே சிறந்த சூரா என்பதும் இந்த சூராவுக்குரிய அத்தியாயத்துக்குரிய தனிச்சிறப்பு என்பதை முதல்ல வழங்கிக் கொள்ளணும். அடுத்தபடியாக இந்த அத்தியாயத்தில் நம்ம ஒரு பிரார்த்தனையை கேட்கிறோம். அல்ஹம்து சூராவில் முதல்ல அல்லாஹ்வை புகழ்றோம், பிறகு அல்லாஹ்ட்ட ஒரு உறுதிமொழி தர்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு கேட்டா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ல இருந்து துஆ ஆரம்பிக்குது. அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வை பாராட்டுறோம். பாராட்டிக்கிட்டே நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு கட்டத்தில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு அப்படின்னு கேட்கிறோம். இப்ப நேரான வழியை காட்டுங்கிற ஒரு துஆ தானே, நேரான வழியை காட்டுன்ற ஒரு துஆ செய்யறோம். இந்த துஆ விளங்கி மட்டும் நீங்கள் கேட்டீர்களேயானால் கன்ஃபார்மா ஏற்றுக்கொள்ளப்படும். மற்ற துஆக்களை விட இதை கேட்டீங்கன்னா நல்ல நேர்வழி காட்டுவான். நமக்கெல்லாம் காட்ட மாட்டேங்கிறா நிறைய பேருக்கு சொன்னா அவங்க விளங்கி அர்த்தம் தெரிஞ்சா கேட்கிறாங்க. ஏதோ அஜர்த்துவார் ஆமீன்கிறோம், அவ்வளவு அப்படித்தான் கேட்கிறாங்களே தவிர நம்ம அல்லாஹ்விடத்துல ஒரு நேரான பாதையை நம்ம அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் அப்படின்னு விளங்கி கொண்டவர்களாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொன்னீர்களேயானால் அது நிச்சயம் கன்ஃபார்மா அங்கீகரிக்கப்படும். நேர்வழி எதுவும் அதுல எல்லாம் நம்மளுக்கு வழியை இழுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு நான் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இன்றைய தினம் ஒரு வானத்தின் ஒரு வாசல் திறக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த வாசல், வானத்துக்கு ஏராளமான வாசல் இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஒரு வாசல், குறிப்பிட்ட ஒரு வாசல் இன்னைக்கு திறக்கப்பட்டுச்சு. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் அந்த வாசல் திறக்கப்படவில்லை. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்யப்படும், முதல் தடவையா அந்த வாசல் திறக்கப்படுகிறது. அந்த வாசல் வழியாக ஒரு வானவர் இந்த பூமிக்கு இறங்கி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முகமதே எனக்கு சலாம் சொன்னார். திறக்கப்படாத வாசல் வழியாக அவர் அல்லாஹ் இறக்கி விட்டு, ஒரு வானவரை இறக்கி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சலாம் சொல்லிவிட்டு, முகமதே 2 பேரொளிகளை உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், நற்செய்தி வாங்கிக்கொள். அபுஷீர் பி நூரைனி, 2 நூர், நூர்னா ஒளி, பிரகாசம், 2 பிரகாசம், 2 ஜோதி, 2 ஒளியை பற்றிய நற்செய்தியை பெற்றுக்கொள். 2 விஷயத்தை அல்லாஹ் ஒளியாக தந்திருக்கிறான். எந்த மாதிரி ஒளி என்று சொன்னா, ஊத்தீதஹுமா லம் யூதஹுமா நபியுன் கபலக, அது உனக்குத்தான் தரப்பட்டிருக்கிறது. இந்த 2 பிரகாசமும் உனக்கு முந்தி எந்த நபிக்கும் தரப்படவில்லை. இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆழமுள்ள அர்த்தமுள்ள ஒரு செய்தி உலகத்தில் எந்த நபிக்கும் தரப்பட்டதில்லை, உனக்குத்தான் தரப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு 2 பேரொளியை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஒளி என்னவென்று சொன்னால் ஃபாத்திஹத்துல் கிதாப். ஒன்னு அல்ஹம்து சூரா, ஃபாத்திஹத்துல் கிதாப்னு ஒரு பேர் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபாத்திஹத்துல் கிதாப் ஒன்னு ஃபாத்திஹத்துல் கிதாப் அல்ஹம்து சூரா, இன்னொன்னு ஹவாத்தீமு சூரத்தில் பக்ரா, பக்ராவுடைய இறுதியில் வரக்கூடிய அந்த வசனங்கள், இறுதியில் துஆ வரும். பக்ராவுடைய கடைசியில் என்ன செய்யும், துஆ வரும். அதை சொல்லிட்டு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வானவர் சொல்றாரு, அதில் உள்ள பிரார்த்தனையை நீ கேட்டால் கொடுக்கப்படாமல் இருப்பதில்லை. ரெண்டுலையும் பிரார்த்தனை வருது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பிரார்த்தனை இஹ்தினஸ் ஸிராத்தல் வருது, அதுலயும் எங்களுக்கு கஷ்டத்தை சுமத்தி விடாத, எல்லாம் அப்படி செய்யாத இப்படி செய்யாத நம்ம கேட்கிறோம். ஹவாத்தீம் சூரத் பக்ராவுடைய கடைசியில அது ரெண்டுலையும் ஒரு பிரார்த்தனையை நீ கேட்டேன்னு சொன்னா உனக்கு தரப்படாமல் இருக்காது. கன்ஃபார்மா பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பேரொழி, அதுதான் பேரொழிங்கிறாங்க, கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான 2 பிரார்த்தனை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம் என்ற நூல்ல 1339வது ஹதீஸ் ஆதாரபூர்வமானது 1339வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இன்னொன்று, இந்த சூராவுடைய விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை பதிவு வச்சுக்கிறது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்காக தான் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குத்ஸி இல்லையா, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க. இந்த அல்ஹம்து சூராவை, சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் 2 பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றானா, அல்ஹம்து சூராவை 2 பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். 2 பார்ட் என்ன தெரியுமா, ஒன்னு இதா காலல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரு அடியான் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்வானேயானால், கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், என்னை என் அடியான் புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தனக்குள்ள சொல்லிக்கிறான். கரெக்டா, என்னை எப்படி புகழணுமோ அப்படி புகழ்கிறான்பா என்னுடைய அடியான் அப்படின்னு சொல்றானா. அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அடியான் சொன்னானேயானால்
அல்லாஹ் சொல்றான், என்னை பாராட்டும் விதத்தில் என் அடியான் என்னை பாராட்டி விட்டான், அல்ஹம்துலில்லாஹ்ன்றவனை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் மலக்குகள்கிட்ட சொல்றான். அர்-ரஹ்மானிர் ரஹீம் உடனே அதுக்கு நான் தத்துவம் பின்னாடி சொல்லுவோம், அதனுடைய விளக்கங்கள். அர்-ரஹ்மானிர் ரஹீம் சொன்ன உடனே என்னை பாராட்டும் விதத்தில் என்னை பாராட்டி விட்டான் அல்லாஹ் சொல்றான். மாலிக் யௌமித்தீன் என்று சொன்ன உடனே என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் என்னை அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு அடியான் மூணுமே அல்லாஹ் பாராட்டுறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் அல்லாஹ்வை புகழ்ந்து நம்ம பாராட்டி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பாட்டு. ரெண்டு விஷயமா இருக்கலாம் இந்த சூறாவுல, ரெண்டு பாட்டுல. ஒரு பாட்டு என்ன, அடியான் என்னை புகழுதல் என்பது ஒரு பாட்டு. அதுக்கு முடிச்சு என்ன செய்யறான்னு கேட்டா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்கிறான். இந்த மூணையும் சொல்லி முடித்த பிறகு அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், ஹாதா பைனி வ பைன அபுதி, இதுதான் எனக்கு அடியானுக்குள்ள உறவு, ரிலேஷன்ஷிப். இவ்வளவுதான் அல்லாஹ் சொல்றான். அடியானுக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டா, எந்த அடியானும் அவுலியாவா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், நபிமார்களுக்கெல்லாம் நபியா சையுல் அம்பியாவா இருக்கட்டும், எனக்கு மனுஷனுக்கு உள்ள உறவு அடிமை எஜமா உறவு தான். நான் உன்னை வணங்குறேன், நீ வணங்கப்படுறவன், நான் வணங்குறவன், நீ வணங்கப்படுறவன், நான் உதவி கேட்கிறவன், நீ உதவி தேடப்படுறவன். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குறோம், இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி. இதான் உறவு. எனக்கும் அடியானுக்கு மகன் உறவு இல்ல, மாமா உறவு இல்ல, மரும உறவு இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அண்ணன் உறவு இல்ல, வாப்பா உறவு இல்ல, நெருங்கிய கூட்டாளி உறவு இல்ல, அடிமை உறவு தான் இருக்கு. அடியானுக்கு அதை ஒத்துக்கொள்கிறான். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அடியான் தனக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன, எஜமா அடிமை தவிர வேற உறவு இல்ல. அல்ல, நீ தான் எஜமா, நான் தான் அடிமைன்னு ஒத்துக்கொள்கிறான். இது வரைக்கும் அல்லாஹ்வை பாராட்டுறதாச்சா. அதுக்கப்புறம் இதா கால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொன்னானேயானால் அல்லாஹ் சொல்றான், ஹாதா லி அப்தி, இது என் அடியான் தனக்குரியதை கேட்கிறான். இதுவரைக்கும் எனக்குரியதை சொல்லிவிட்டு அல்லாஹ்க்கு தான் புகழு, அல்லாஹ் தான் சிறந்தவன், அல்லாஹ் தான் கருணையாளன் என்னைய பத்தி பாராட்டி பேசிட்டு வந்தவன் இப்ப தனக்குரியதை இப்பதான் கேட்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேர்வழி எனக்கு காட்டு என்று சொல்வதன் மூலம் என் அடியான் கேட்கிறான். ஓலி அபுதி மாசல், என் அடியான் கேட்டது என் அடியானுக்கு உண்டு. கேட்டான்ல கொடுப்பேன். நேர்வழி என்கிட்ட கேட்டீங்களப்பா, என்கிட்ட நேர்வழி கேட்கும்போது கண்டிப்பா நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லிம்ல 598வது ஹதீஸாக நீங்கள் இதை பார்க்கலாம். நிறைய இருக்கு. அல்ஹம்து சில சூறாக்களுடைய சிறப்புகளை பற்றி வருகிற ஹதீசுகள்லாம், யாசின் சிறப்பு, வாக்கியா சிறப்பு எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளா இருக்கின்றன. குறிப்பிட்ட சில சூறாக்களுடைய சிறப்பை பற்றி வருகிற ஹதீசுகள் தான் ஆதாரப்பூர்வமா இருக்கிறது. அப்படி நீங்க தொகுத்தீங்கன்னா அல்ஹம்து சூறாவை சிறப்பித்து வருகிற ஹதீசுகளை மட்டும் ஒரு தனி நூலா எழுதலாம். ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை நான் சொல்றேன். அல்ஹம்து சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி எழுதின சொன்ன செய்திகளை தொகுத்தீங்களேனால் அது மாத்திரம் தனி நூலா வருகிற அளவுக்கு இந்த சூறாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கிறார்கள். எனவே நம்ம அமல் செய்ய விரும்புறவங்களுக்கு இது போதும். நாம் ஒரு சிறந்த சூறாவுக்குள் நுழைய போகிறோம், ஒரு உன்னதமான சூறா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான சூறா, இதுவரைக்கும் யாருக்கும் தரப்படாத ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறத மட்டும் மனசுல பதிய வைத்துக் கொள்வது இப்போதை உள்ளதுக்கு மற்ற சூறாக்களுக்கு போகணும் இல்லையா. அதனால வெறும் சிறப்பையே சொல்லி கொண்டிருந்தா ரமலானுக்கு முடிஞ்சு போயிடும். அதனால மற்ற விஷயத்துக்கு போறதுனால சிறப்பு எவ்வளவு போதும் பதிய வைத்துக் கொள்ள நல்ல ஒரு சூறாவை நம்ம இறங்கி இருக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப அடுத்து என்ன பண்றோம்னு கேட்டா, சூறாவுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, குர்ஆனை ஓதுறோம், அல்ஹம்து ஓதுங்க, வேற எதை வேண்டாலும் ஓதுங்க. ஓதும் போது நம்ம என்ன செய்யணும், எல்லாருமே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்ஹம்து சூறாவை நீங்க ஓத போறீங்க. எப்படி ஓதுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுவோம். இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது அல்ஹம்து சூறாவுடைய ஒரு வசனமா, குர்ஆனுடைய ஒரு வசனமா என்றால் அது குர்ஆன் இல்லைங்கிற முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் அல்ஹம்து சூரான்ற உடனே அஊது பில்லாவும் சேர்ந்ததுதான் அல்ஹம்து சூரா அப்படின்னு விளங்கிடக்கூடாது. ஏன் விளங்குவாங்கன்னு கேட்டா, எதை ஓதுனாலும் அதை ஓதி தானே ஓதுறோம். அதனால அல்ஹம்து சூராவும் குர்ஆனுடைய ஒரு வசனம் நினைச்சுக்கிற கூடாது. குர்ஆனுடைய ஒரு வசனமா இருந்தால் ஒரு 10 சூறா இப்ப நம்ம ஓத போறோம். 10 சூறா ஓதும் பொழுது முதல்ல மட்டும்தான் நம்ம அஊது பில்லா சொல்லுவோம். ரெண்டாவது சூறா மூணாவது சூறாக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை, ஸ்டார்டிங் மட்டும் இது சொல்லணும். சூறாவுக்கு எந்த இடையில ஓதுனாலும் சொல்லணும். இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கறத அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப்னு ஸ்டார்டிங்ல இருந்து ஓதுறீங்களே அப்பதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்பவும் சொல்லணும். இடையில இருந்து ஆரம்பிக்கிறீங்க, மினன் நாஸி மை யகூல் ஆமன்னான்னு இடையில இருந்து ஆரம்பிக்கிறீங்க.
ஒரு சூறாவை மனப்பாடம் பண்ணி கொண்டு ஒரு 25வது வசனத்திலிருந்து ஓத ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டார்டிங்ல இருந்து ஓதாம. இப்ப கூட நீங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அப்ப இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது குர்ஆனுடைய ஒரு அம்சம் என்பதற்காக நாம் சொல்வது இல்லை. வேற எதுக்கு சொல்லுகிறோம்? 16வது அத்தியாயத்துல 98வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன், குர்ஆனை நீ ஓதக்கூடிய நேரத்தில் ஓதும் பொழுது ஃபஸ்தஈஸ் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் ஃபஸ்தஈஸ்னா பாதுகாப்பு தேடிக்கொள்னு சொல்றான். ஃபஸ்தஈஸ்க்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா அவுது பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன் வாசகத்தை மாத்தி பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் சொல்ற கட்டளை என்ன? ஃபஸ்தஈஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாம என்ன சொல்றோம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்ப இந்த ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நீ பாதுகாப்பு தேடிக்கொண்டு அல்லாஹ் ஆர்டர் பண்ற காரணத்தினால நம்ம அதை சொல்றோமே தவிர, அது சூரத்துல் ஃபாத்திஹாவில் 7 வசனங்கள்ல அது ஒரு வசனம் இல்லை, வேறு எந்த ஒரு சூறாவிலையும் அது ஒரு வசனம் இல்லை. அது குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் பொழுது சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு பிரார்த்தனை, அது துஆ. அதனாலதான் குர்ஆன்ல எழுதப்படலது. குர்ஆன்ல எந்த சூறாவுக்கு முன்னாடி என்ன செய்யப்படல? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எழுதப்பட்டிருக்காது. குர்ஆன்ல உள்ள எதுவுமே எழுதப்படாமல் விட்டல. மூலப்பிரதியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல என்ன இருக்கோ அது பூரா எழுதி வச்சிருக்காங்க. குர்ஆன்ல இல்லாத எந்த ஒண்ணையும் எழுதல. அதனால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை நாம ஓதிக்கொள்ளணும். எந்த சூறாவை நீங்கள் ஓதினாலும் சரி, ஆரம்பத்திலிருந்து ஓதினாலும் சரி, இடையில ஓதினாலும் சரி, ஓத ஆரம்பிச்சோம்னா போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒரு தடவை ஓதிக்கணும். பிரேக் விட்டுட்டு ஒரு டீயை சாப்பிட்டு வந்து மரா ஓதுனமா மறுபடியும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கணும். அப்புறம் 1.5 மணி நேரம் நீங்க 40 சூறா ஓதினாலும் சரி மறுபடியும் சொல்ல தேவையில்லை. மறுபடியும் சாப்பிட்டு வந்து ஓதுறமா மறுபடியும் அவுது பில்லாஹி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு மட்டும்தான் அது. துவக்கும் பொழுது மட்டும் என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆன் இல்லது, அது ஒரு பாதுகாப்பு தேடக்கூடிய பிரார்த்தனை. இறைவா ஷைத்தானை விட்டு உன்ட்ட ஓதுறேன், ஓதும் போது ஷைத்தான் கெடுக்க வருவான், உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறான்ல அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். அடுத்தது என்னன்னு கேட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அடுத்து ஆரம்பிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆனுடைய வசனமா இல்லாத காரணத்தினால அதனுடைய தஃசீருக்குள்ள ஜாஸ்தியா நம்ம போக வேண்டியது இல்லை. இது ஒரு துஆன்னு விளங்கிக்கிறணும். அடுத்து விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா அல்ஹம்து சூராண்ட உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதிருக்கு. நீங்க பாப்பீங்க குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க அச்சிடப்படுற குர்ஆன், சவுதியில் அச்சிடப்படுற குர்ஆன், பாகிஸ்தான்ல அச்சிடப்படுற குர்ஆன், எந்த குர்ஆன் எடுத்து பார்த்தாலும் முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதிருப்பாங்க. இந்த குர்ஆன்ல மட்டும்தான் இல்ல, பாதுகாக்கப்பட்ட மூலப்பிரதி இருக்குதே, 2 பிரதிகள் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்தம்புல்லையும் தாஷ்கண்ட்லையும், ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட்லையும் துருக்கி நாட்டு இஸ்தம்புல்லையும் பாதுகாக்கப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் எடுக்கப்பட்ட பல பிரதிகள் எடுத்தாங்க இல்லையா, அந்த பிரதிகள் அழிந்தது போக மிஞ்சிய 2 பிரதிகள் இன்றைக்கும் மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுல போய் பார்த்தால் பிஸ்மில்லாஹ் இருக்கும். அந்த குர்ஆன்ல போய் பார்த்தா என்ன இருக்கு? ஸ்டார்டிங்ல எடுத்தவனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் துவங்கும். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அல்ஹம்துக்கு மட்டும் இருக்காது, அடுத்த சூறாவிலும் இருக்கும். ஃபாத்திஹா சூரா எடுத்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு இருக்கும், ஆல இம்ரான்ல இருக்கும், குல் ஹுவல்லாஹ் சூறாவுல இருக்கும், ஃபலக்ல எடுத்தா இருக்கும், நாஸ்ல எடுத்தா இருக்கும். எந்த சூறாவை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது அனைத்துமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடுவாங்க, போடப்பட்டு இருக்கும், மூலப்பெருவிலே போடப்பட்டிருக்கும். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஒரு வசனமா, ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அது ஒரு வசனமா அல்லது அத்தியாயத்துக்கு ஒரு அடையாளத்துக்கு போட்டதா என்று அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அல்ஹம்து முடிஞ்சிருச்சு அடையாளத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அடுத்தது ஆரம்பம், அதுக்கப்புறம் பக்ரா முடிஞ்சிருச்சுல அதுக்கு அடையாளமா அடுத்து ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது அடையாளத்துக்காக சேர்த்து கொண்ட விஷயம் அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுக்கறாங்க. ஆனால் சஹாபாக்கள் குர்ஆனை தொகுக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தார்கள். என்ன விஷயம்? குர்ஆனை தவிர எதுவும் சேர்க்கப்பட்டு விடக்கூடாது. குர்ஆன்ல குர்ஆன் மட்டும்தான் இருக்கணுமே தவிர சூராவுக்கு பேர் கூட இதுல இருக்காது, இதுல எத்தனை வசனம் தலைப்பு கூட இருக்காது, வசனங்களுக்கு நம்பர் கூட இருக்காது. மூலப்பிரதியில இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிற மூலப்பிரதியில அதெல்லாம் இருக்காது. அப்படியெல்லாம் பேணி பாதுகாத்தவர்கள் ஒவ்வொரு சூறாவிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கற ஒரு வாக்கியத்தை போட்டு அடையாளம் போடுவாங்களா, இல்லாத ஒண்ணு சேர்ப்பாங்களா? அப்போ அப்ஜெக்ஷன் வந்திருக்கு. என்ன குர்ஆன்ல போயிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சேர்க்கறீங்க, சூரா முடிஞ்சுன்னு காட்டுறதுக்கு பிஸ்மில்லாஹ்னு எழுதி தான் முடிக்கணும், கோடப்பட்டு விட வேண்டியதானே? ஒரு சூரா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒரு கோடு, அடுத்த சூரா முடிஞ்சு அதுக்கு ஒரு கோடு போட வேண்டியதானே, ஈஸியா போயிருமே.
குர்ஆன் ஒரு வசனத்தை எழுதி ஒரு மக்களுக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை உண்டாக்குற மாதிரி செஞ்சுட்டு போயிருப்பாங்களா சஹாபாக்கள்? அவங்க தான் இந்த குர்ஆனை பாதுகாத்து நமக்கு தர்றாங்க. அவங்க தொகுத்து பாதுகாக்கப்பட்டு நம்ம இடத்துல வழங்கிய அந்த குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவுடைய துவக்கத்தில் பிஸ்மில்லாஹ் எழுதப்பட்டிருக்கு. அதுலயும் 9வது அத்தியாயத்தில் இல்ல, எல்லா அத்தியாயத்திலும் இருக்குல்ல. 9வது அத்தியாயத்தில் என்ன இருக்காது? பராத்துன் என்று ஆரம்பிக்குமே தவிர அதுல என்ன இருக்காது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடப்பட்டிருக்காது. குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா 9வது சூறாவுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்காது. ஏன் இருக்காது? அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு விளக்கம் கேட்கறாங்க, ஏங்க வைக்கலன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னதை நம்ம எழுதுறோம், அவங்கள்ட்ட வந்ததை நம்ம செஞ்சிருக்கிறோம். அதுக்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது பார்த்தா ரெண்டு ஒரே கருத்து தரக்கூடியதா இருக்கிறது, அதனால நம்ம எழுதவில்லை. அந்த அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்த பிரதியில கிடைக்கலங்கிற ஒரு காரணத்தை அவர் சொல்லுகிறார். அதனால சஹாபாக்களால் தொகுத்து பாதுகாத்து எல்லாருடைய அங்கீகாரத்தையும் பெற்று உலகம் முழுவதும் அனுப்பப்பட்ட அந்த பிரதிகள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூறாவுல எழுதப்பட்டிருக்கிறதுனால எழுதப்பட்ட எல்லா சூறாவுலையும் அது ஒரு வசனம். அல்ஹம்து சூறாவுல அது முதல் வசனம், பக்ரா சூறாவுல அது முதல் வசனம், குல் அஊது பிரப்பில் ஃபலக்ங்கிற சூறாவுல அது முதல் வசனம். நீங்க அல்ஹம்து ஓதுனா அதையும் சேர்த்தான் ஓதணும். குல் ஹுவல்லாஹு ஓதுனா குல் ஹுவல்லாஹுன்னு ஓதக்கூடாது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹுன்னு ஓதணும். அதை ஓதலைன்னா வசனத்தை ஒரு வசனம் விட்டுடுங்கன்னு அர்த்தம். சஹாபா பாதுகாத்து தந்தது அவங்க என்ன மாபைன தஃபத்தைன்னு கலாமுல்லா, ரெண்டு ஏட்டுக்கு மத்தியில் எதை பாதுகாத்து தந்தாங்களோ அதான் கலாமுல்லா. அவங்க எதை கலாம் அல்லாஹ்வுடைய கலாம் என்று நமக்கு தந்தார்களோ அதைத்தான் நம்ம அல்லாஹ்வுடைய கலாம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஒருவர் ரெண்டு ஆள் அறிவிக்கல, டோட்டல் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க இது அல்லாஹ்வுடைய வசனம். அதனால அவ்வளவு பேருடைய அறிவிப்பு சேர்ந்திருக்கிறதுனால இதுல சர்ச்சைக்கு இடம் போகாம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எல்லா சூறாவுலையும் அது ஒரு முதல் வசனம். எல்லா 9வது அத்தியாயத்தை தவிர அனைத்து அத்தியாயத்திலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு வசனம் விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது பிஸ்மில்லாஹ்விலே நம்ம விளக்கம் ஆரம்பிக்கணும். எதுக்கு இது பேச்சு வருதுன்னு கேட்டா, பிஸ்மில்லாஹ் குர்ஆன்ல உள்ளதா இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் விளக்கத்தை ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல் வசனம் தான், அங்கிருந்து விளக்கத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் இந்த விவகாரம். இந்த விவகாரத்தை எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நம்மளுடைய விளக்கத்தை பிஸ்மில்லாஹ்விலிருந்து ஆரம்பிப்பதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருந்து ஆரம்பிப்பதா? அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய ஒரு வசனமா இல்லையான்னு முடிவு செஞ்சா தானே அதுக்கு அந்த மாதிரி போக முடியும். அதனால இதை சொல்றோம், இது குர்ஆனுடைய ஒரு வசனம். இப்ப குர்ஆனை எடுத்துக்கொண்டீர்களேயானால் இந்த ஒவ்வொரு சூறாலையும் பிஸ்மில்லாஹ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறோம். பிஸ்மி ஒன்று இருக்குது, அல்லாண்டு ஒன்று இருக்குது, ரஹ்மான் ஒன்று இருக்குது, ரஹீம் ஒன்று இருக்கு. 4 வார்த்தை இருக்கா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் போது பிஸ்மி பிளஸ் அல்லாஹ் பிளஸ் ரஹ்மான் பிளஸ் ரஹீம் 4 வார்த்தை இருக்கு. அப்ப அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கொடுக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி இந்த ஆரம்பிக்கணும் என்ற குர்ஆனுடைய வழிகாட்டுதலை எல்லா காரியத்திலும் நம்ம கடைப்பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த பிஸ்மில்லாஹ்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தர இந்த வழிகாட்டுதலை நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை நல்ல பணிகளை நீங்க செய்றீங்களோ அதை செய்யும் பொழுதெல்லாம் எப்படிதான் நம்ம ஆரம்பிக்கணும்? பிஸ்மில்லாஹ் அல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒன்னு பிஸ்மில்லாஹ் மட்டும் சொல்லலாம், அப்ப அதுக்கு சில ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. அப்ப பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயரால் என்பதை யூஸ் பண்ணித்தான் நம்முடைய எல்லா காரியங்களையும் தூக்கணும். முஸ்லீமுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நல்ல காரியங்கள்லையும் அல்லாஹ்வுடைய பெயரால் என்பதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். திருமறை குர்ஆன்ல நீங்க அறுத்து சாப்பிடுறீங்க, பிராணிகளை அறுத்து சாப்பிட போறீங்க, அறுத்து சாப்பிட்றதா இருந்தா அதுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கிட்டு அருங்கிறான். அறுத்து திங்க போறோம், அறுக்கும் போது என்ன பண்ண சொல்றான்? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்க அருங்க. 5வது அத்தியாயம் 4வது வசனம், 6வது அத்தியாயம் 118வது வசனம், 6வது அத்தியாயம் 119வது வசனம், 6வது அத்தியாயம் 121வது வசனம். இதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எதுக்கு சொல்றான்னா அறுக்கும் போது நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அருங்கள்ங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பிஸ்மில்லாஹ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சும்மா அல்ஹம்து ஓதும்போது மட்டும் பிஸ்மில்லாஹ் சொல்லிவிட்டு வாழ்க்கையில மற்ற நேரங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை மறந்துடக்கூடாது. நாம இந்த உம்முல் குர்ஆன்ல அவ்வளவு சாரம் அடங்கி இருக்குன்னு சொன்னா இதை வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் பிரதிபலிக்கணும். அப்ப பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கிறாங்க. அது கூட எப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கிறாங்க. அல்லாஹ்வின் பெயரை எப்படி சொல்லணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும் பொழுது யகூலு பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் இருக்கும்போது
அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்லணும். அறுக்கும்போது சொல்ற பிஸ்மில்லா எப்படி சொல்லணும்னு கேட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல, பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராணிகளை, ஆடு கோழி அறுத்து சாப்பிடக்கூடிய பிராணிகளை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று கூறி அறுப்பார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 3636வது ஹதீஸ்ல இந்த விளக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளப்பிரளயம். அந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள காப்பாத்துறான். எப்படி காப்பாத்துறான்? ஒரு கப்பலை தயாரிக்க சொல்றான், கப்பல்ல ஏறிக்கங்கிறான், வெள்ளப்பிரளயத்தை உண்டாக்குறான், தாறுமாறா தண்ணி பூக்கு, மேல இருந்து வேற கொட்டுது, கீழே இருந்து வேற புங்குது. அப்புறம் என்னாச்சு, பயங்கரமா வாட்டுக்கு மலைக்கு மேல ஏறுது வெள்ளம். வெள்ளம் அந்த ஜூதி மலைங்கிறாங்க இல்லையா, அந்த ஜூதி மலைக்கெல்லாம் மேல் மட்டத்தை நோக்கி வெள்ளம் ஏற்படுகிறது. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வகால் அர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். கப்பல்ல ஏறும்போது வெள்ளப்பிரளயம் வருது, வாகனத்துல ஏற போறார் நூஹ் நபி. என்ன சொல்லிட்டு ஏறாரு தெரியுமா? மக்களுக்கு சொல்றாரு, இர்கபு ஃபீஹா, அதுல ஏறுங்கள். எப்படி ஏறுங்கள்? பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால், மஜ்ராஹா வ முர்சாஹா, இது செல்லுவதும் நாளைக்கு போய் நிக்கிறதும் அல்லாஹ்வுடைய பெயரால் தான். இந்த கப்பல் போய்கிட்டே இருந்தாலும் அவங்க கையில தான் இருக்கிறது, ஒரு இடத்துல போய் நின்றுட்டாலும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. இதனுடைய இயக்கமும் இதனுடைய நிற்குதலும் அவன் பெயரால் தான் என்று சொல்லிக்கொண்டு ஏறுங்கள். அப்ப என்னன்னு கேட்டா, என்ன செய்ய போறோம் அதை சேர்க்கிறாங்க பாருங்க. பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்லாம அதுல கப்பல்ல ஏறினா ரெண்டு தானே, ஒன்னு போகும், என்னைக்கு அல்லாஹ் நிக்கணும்னு நினைக்கிறான் நிற்கும். அப்ப இதனுடைய பிரயாணத்துக்கு அப்புறம் போய் அது நின்று விடுவதும் அல்லாஹ்வுடைய பெயரால் தான். இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம், என்னுடைய இறைவன் மன்னிக்க கூடியவன், அன்பு செலுத்தக்கூடியவன் சொல்லி ஒரு வாகனத்துல ஏறும்போது சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? பஸ்ல போறோம், கார்ல ஏறி போறோம், வாகனத்துல ஏறி சவாரி பண்றோம். அப்ப பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா சொல்லணுமா இல்ல? அது ஒரு வாகனம் தானே. நூஹ் நபி அவர்கள் சொன்னார்கள், நல்லா சொல்லி காட்டுறான், வாகனத்தில் ஏறக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம் என்று அவர்கள் சொன்னதாக 11வது அத்தியாயத்தில் மனப்பாடம் பண்றவங்களா இருந்தா அந்த வசனம் அப்படி இருக்கும். 11வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை விட ஒருவன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கு தயங்குற, கொஞ்சம் அருவருக்கிற, புறக்கணிக்கிற ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது அந்த நேரத்தில் விட்டு அல்லாஹ் சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றது அல்லாஹ் மறக்கிறதுக்கா இல்ல, அது அல்லாஹ்வுடைய பேரை சொல்றதுக்கு ஒரு இடம் இல்ல அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த மாதிரி நேரத்தில் போய்கிட்டு அல்லாஹ்வுடைய பேரை சொல்றது நல்லா இல்லையே, அது அல்லாஹ்வுக்கு மரியாதை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய யாவமெல்லாம் இருந்தா கூட அது அல்லாஹ்வுக்கு மரியாதை இல்லை அப்படி நினைத்து கொண்டு நம்ம தவிர்ப்போம் இல்லையா? அப்பவும் சொல்லுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அது அப்பவும் சொல்லுப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, லவ் அன் அஹதக்கும் இதா அத்தா அஹலஹு, ஒருவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் கால பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா ஷைத்தான் இருந்து காப்பாத்து, எங்களுக்கு வழங்கக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டு காப்பாத்து என்று சொல்வானையானால் அப்போது பிறக்கக்கூடிய உருவாகக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது. அந்த நேரத்தில் கரு தரிச்சிட்டான், அதை சொல்லிவிட்டு அவன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அப்போ ஒரு கருத்தரிக்கிற ஒரு அந்த நமக்கு தெரியாது என்னைக்கு தெரிவிச்சு, ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அவன் சொல்லிட்ட காரணம் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிவிட்டு அவன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அப்ப கரு உண்டாகுமையானால் அந்த குழந்தைக்கு கேடு வராது. நோய் நொடி, கண்ணில்ல, காதில, மூக்கில் எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் நம்ம அல்லாஹ் மறக்கிறதுனால அல்லாஹ் தூதர் வழியாக ஒரு வழிகாட்டுதல் தந்திருக்கிறான். நம்ம எப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனான்னு சொல்லி இருக்கிறோம், அந்த மாதிரி நேரங்கள்ல அல்லாஹ்வை மறந்துடுவோம், அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டோம். அப்படி ஒருவன் கேட்டு யாவுமா கேர்ஃபுல்லா அதை சொல்லி கொண்டானேயானால் அது கேடு தராதுன்னு சொல்லி புகாரியில 141வது ஹதீஸ்ல இருக்குது. மனப்பாடம் பண்ணாதவங்களா இருந்தா புகாரியை வாங்கி அதுல இருக்கிற அரபியை மனப்பாடம் பண்ணிக்கலாம். புகாரியில 140 இது ஒரு பிஸ்மில்லா பாருங்க. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயரால் என்பதை அல்ஹம்து சூராவுக்கு தான் சொல்லணும்ங்கிறது அல்ல. வாகனத்தில் ஏறும்போது சொல்லுங்கிறாங்க, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது கூட சொல்லுங்கிறாங்க, ஒரு பிராணியுடைய உயிரை அறுத்து பலியிடும் போது கூட என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பெயரால் சொல்லணும். படுத்து தூங்க போறோம்,
தூங்கும்போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிருக்காங்க, பிஸ்மிக அமூத்து வஹியா என்றும் அல்லது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியா என்றும் சொல்லி தந்திருக்கிறார்கள். வெறும் பிஸ்மிக அமூத்து வஹியா என்றும் சொல்லலாம். புகாரியில 6312வது ஹதீஸ்ல வந்து பிஸ்மிக அமூத்து வஹியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கும் பொழுது சொன்னார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? பிஸ்மிக உன் பெயரால், அமூத்து நான் சாவுறேன், வஹியா பொழைக்கிறேன். சாவுறேன்னா என்ன அர்த்தம்? தூங்குறேன்னு அர்த்தம். உன் பெயரால் தூங்க போகிறேன், உன் பெயரால் தான் நான் விழிக்க போகிறேன். என் கையில ஒண்ணும் இல்லை, இப்படி போனாலும் போயிடுவேன். நீ மனசு வச்சிருந்தா தான் நான் எந்திரிப்பேன். அதனால என்ன சொல்லிட்டு படுக்கணும்? அல்லாஹும்ம பிஸ்மிக். ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளும் அல்லாஹ்வின் பெயரால், அல்லாஹ்வின் பெயரால் இருக்கணும். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வேலை கிடையாது. இந்த பிஸ்மில்லாவை எங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, தூங்கும் போது 6312ல வெறும் பிஸ்மிக்க அமூத்து வஹியா, 6314ல அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதையே சொல்வதற்கு பதிலா பிஸ்மிக அல்லாஹும்ம அல்லது பிஸ்மில்லா இப்படி ஷார்ட்டா சொல்லலாமான்னு கேட்டா சொல்லிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவ்வளவு பெருசா சொல்லலன்னு சொன்னா சும்மா பிஸ்மில்லா. சாப்பிட போறீங்களா பிஸ்மில்லா, எந்திரிக்கிறீங்களா பிஸ்மில்லா, எடுக்கிறீங்களா பிஸ்மில்லா. ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் துவக்கும் பொழுது எல்லாம் என்ன செய்யணும்? ஒரு புது சட்டை வாங்கி போறீங்களா பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் சட்டையை போடுறேன், புதுசா ஒரு ஆடை அணி சொல்லலாம். அது மாதிரி எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ்வின் பெயரால் சொல்லுவதில் அந்த வார்த்தையை மாற்றிக் கொள்ளலாம். அந்த கருத்து சதியாமல் மாற்றிக் கொள்ளலாம். மாற்றிக்கொள்ள நானா சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளா சொன்னா நீங்க ஏத்துக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கை எழுதுன உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹுதைபியாவுக்கு போனாங்க உம்ரா செய்வதற்காக வேண்டி. அவங்க தடுத்துட்டாங்க. மக்காவில் உள்ள மக்கள் என்ன செய்யாங்க, அவங்க கையில் ஆட்சி இருந்ததுனால அப்போதைக்கு வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது, வேணா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், அடுத்த வருஷம் வாங்க உங்களை தடுக்கல, இந்த வருஷம் நீங்க எல்லாம் திரும்பி போயிடணும்ட்டாங்க உம்ராங்கிற வணக்கத்தை செய்யறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லி அப்ப நினைச்சிருந்து உள்ள போயிருந்தா போயிருக்கணும். அவ்வளவு வலுவோட இருந்தாங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தோட தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்டோட நல்லிணக்கத்தோட வெற்றி பெற வழி இருக்கும் பொழுது வேறு வழி நம்ம கையாளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேரு ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா என்ற இடத்தில் வைத்து அந்த உடன்படிக்கை நடந்ததுனால அந்த ஹுதைபியா உடன்படிக்கைன்னு பேரு. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டு கொடுத்தது அந்த மாதிரி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வந்தாலும் திருப்பி போங்கிறாங்க, சரிங்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, முதல்ல எழுதுறாங்க ஹுதைபியா உடன்படிக்கை ஸ்டார்டிங் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல எழுத்தர் வந்து எழுதுறாரு அந்த உடன்படிக்கை. உடனே அவங்க எதிரிகள் இந்த ரஹ்மான் ரஹீம்லாம் அது பழக்கம் இல்லாத வார்த்தை, பிஸ்மில்லா மட்டும்தான் சொல்லிங்க. அவங்க சொல்றாங்க ஏன்னா அல்லாஹ் வந்து ரஹ்மான் என்று அவங்க சொன்னது கிடையாது. உமர் ரஹ்மான் கேட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரஹ்மான் உடனே அது என்ன ரஹ்மான், அல்லாஹ் மட்டும்தான், அளவற்ற அருளாலும் நிகரற்ற அந்த சிவத்தில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க என்று கேட்டா, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல் காத்திப, நபி அவர்கள் எழுத்தரை அழைத்தார்கள். எழுத்தாளரை கூப்பிட்டு சொன்னார்கள், கால நபி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுங்கன்ற உடனே எதிர்த்தரப்புல சுஹைல் ஒருத்தர் இருக்காரு, எதிரணியில உள்ள அவர் பின்னாடி சிலர் கண்டார். எதிர்த்தரப்புல உள்ளவர் சொல்றாரு அம்மர் ரஹ்மான், இந்த ரஹ்மான்ங்கிறது வல்லாஹி மாதிரி அல்லாஹ் மேல ஆனது என்னன்னு எனக்கு தெரியல, தெரியாதெல்லாம் ஒப்பந்தத்தில் வரக்கூடாது. பிஸ்மில்லாஹ் நம்ம வேற வார்த்தை நம்ம எழுதுற, அதனால அந்த மாதிரி எழுதக்கூடாது. அதனால வலாக்கின் உக்து பிஸ்மிக அல்லாஹும்ம, வேணுமானால் பிஸ்மிக அல்லாஹும்மன்னு எழுது, இறைவா உன் பெயரால் நடத்தாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த கூடுதலான வார்த்தை எழுதக்கூடாது, பிஸ்மிக அல்லாஹும்மன்னு எழுது அப்படின்ற உடனே இருக்கிற முஸ்லீம்லாம் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படித்தானே செய்வோம், ஒரு தலைவருக்கு நடக்கும் போது பார்த்துட்டு இருப்பாங்களா, எல்லாம் அப்ஜெக்ஷன், அதெல்லாம் பிஸ்மில்லாஹ் எழுதணும், அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. இப்போ காலல் முஸ்லிமூன வல்லாஹி லா நக்துபுஹா இல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹீம் தான் எழுதுவோம், அல்லாஹ் மேல ஆணையா, உன் சொல்ல கேட்க முடியாதுடா, இல்லாட்டி வா உட்காந்து இல்லாட்டி வா பார்த்துக்கிறோமான்ற அளவுக்கு நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்தி பிஸ்மிக அல்லாஹ், பிஸ்மிக அல்லாஹ் எழுது, பிஸ்மில்லா எல்லாம் என்னப்பா தப்பு இருக்கு, தப்பான அர்த்தம் ஒன்றும் இல்லைல்ல, அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனுங்கிற ஒரு சிவத்து இல்லை, அவ்வளவுதான். அல்லாஹ்வின் பெயரால் இருக்குதுல, சைத்தானின் பெயரால் எழுதி சொல்றாங்க, விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க, பிஸ்மி அவங்களோட எழுது, பிஸ்மிக அல்லாஹ்னு எழுதிக்க அப்படிங்கிறாங்க. அப்ப பிஸ்மிக அல்லாஹ்னு எழுத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்ட காரணம் அது போதுமான அளவு. சிறப்பானது வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சிறப்பு,
இல்ல ஒரு ஷார்ட்டா இருக்குது, ஒரு கடிதம் எழுதுறோம், அவ்வளவு பெருசா எழுத முடியாது, எழுத நேரம் இல்லை, ஏதாவது நினைச்சீங்கன்னு சொன்னா, அல்லது ஒண்ணு வாயில ஒரு நான் முஸ்லீமுக்காக சில வார்த்தைகள் நான் தமிழ் படிச்சு சொல்றோம் இல்லையா, அந்த வாயில் நுழையாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வோம், குறைச்சிக்கலாம் இல்லையா? அது மாதிரி என்ன செய்யறாங்க, பிஸ்மிக் அல்லாஹ் மட்டும் எழுதா அதான் சொல்றாங்க, பரவாயில்ல எழுதுப்பா. அப்படித்தான் எழுதப்பட்டுச்சு. ஹுதைபியா உடன்படிக்கையில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது, வெறும் பிஸ்மிக் அல்லாஹும்ம, இறைவா உன் பெயரால், அது மட்டும்தான் இருக்கும். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்போடு மிஸ்ஸிங். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்துக் கொண்டார்கள். அவர்கள் அங்கீகரித்தார்கள் என்ற செய்தி வந்து புகாரியில 2734 ஹதீஸ். 2734னா அது இந்த பேப்பர் மாதிரி 3 பேப்பருக்கு வர அந்த ஹதீஸ். அதுல ஒரு இடத்துல தேடி பார்த்து இருக்கணும், பெரிய ஹதீஸ். அதுல இந்த பாரா எங்க இருக்கு தேடி பார்க்கணும். மற்ற ஹதீஸ்ல ஷார்ட்டா இருக்காது, அது நீ பெரிய பல பக்கங்கள் வரக்கூடிய பெரிய ஹதீஸ். அந்த வரலாறு, அந்த ஹுதைபியா உடன்படிக்கை முழுமையா சொல்லக்கூடிய வரலாறு 2734 புகாரியில அதை அப்படி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய மையப்பகுதியில் இந்த வாசகம் வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத சொன்னது, அப்ஜெக்ஷன் பண்ணது எல்லாம் வரும். அதே மாதிரி அப்ப சாப்பிட போறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்து உமர் இப்னு அபீ ஸலமா. உமர் இப்னு அபீ ஸலமாண்டா யாருன்னு கேட்டா, இந்த அபூ ஸலமாங்கிறவருடைய மனைவி தான் உம்மு ஸலமா. இந்த அபூ ஸலமாங்கிறவர் மூத்தா போயிடுறாரு. அவருடைய மனைவி உம்மு ஸலமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த மனைவியுடைய மகன் தான் இவர். உமர் இப்னு அபீ ஸலமா யாருன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு ஸலமாவுடைய மகன். மனைவிக்கு வேற புருஷன் மூலமா, அபூ ஸலமா மூலமா பிறந்த மகன். ஒரு வகையில பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வளர்ந்த புள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய புள்ளன்னா அது வந்து மகன் மாதிரி தானே. அப்ப என்ன செய்வாங்க, உம்மு ஸலமா வீட்டுக்கு போகும்பொழுது அந்த பிள்ளைக்கு சேர்ந்து சாப்பாடுலாம் கொடுத்து உன்ன உட்காந்து சாப்பிட வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த அவரே சொல்றாரு, இந்த அபூ ஸலமாவுடைய மகன் உமர் சொல்றாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கை தட்டில் அங்கும் இங்கும் அலைந்தது. குழந்தை எப்படி தான் சாப்பிடுவாங்க, அங்கிட்டு சாப்பிடுறது, அங்கிருந்து எடுக்கிறது, இப்படியாக என்னுடைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கையை அலமோதியது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், யா குலாம், சிறுவரே, சம்மில்லா, அல்லாஹ் பேரை சொல்லி சாப்பிடுங்க, சும்மா அள்ளி திங்க கூடாது, அல்லாஹ் பேரை சொல்லி சாப்பிடுங்க, பிஸ்மில்லாஹ்னு சொல்லி சாப்பிடுங்க. பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாங்கிறது என்ற ஒரு ஹதீஸ் ஆதாரம் கிடையாது, நடைமுறையில் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு வாசகத்தை சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரவே இல்லை. பிஸ்மில்லாஹ்னு சொல்லலாம், அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லலாம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லுன்னு மட்டும் இருக்கிறது. அல்லாஹ்வின் பெயரை சொல்வது வந்து ரெண்டு விதமா இருக்கு. சுருக்கமா சொல்ற முறையும் இருக்கிறது, வந்து முழுசா சொல்றதும் இருக்கிறது. இல்லாத சேர்க்கிற முறை ஒண்ணு கிடையாது. ஒண்ணு இருக்கிறத பிஸ்மில்லாஹ் மட்டும் சொல்லிக்கிறங்க, அல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக்கலாம். அலா பரக்கத்தில்லாங்கிறது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அது எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறதா இருந்தால் அதுக்கு ஆதாரம் வேணும். அதை சேர்த்துறாம உங்களுக்கு முடியுமானால் குழந்தைகள் சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் மட்டும் சொல்லுங்க, அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி சொல்லி சாப்பிடுப்பான்னு சொல்லி சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லு அப்படிங்கிறாங்க. அதையும் சொல்ல போனா நம்ம தபால் எழுதுறோம்ல, தபால் எழுதும்போது என்ன செய்வாங்க எல்லாரும், 786 பார்த்துருக்கீங்களா? கடிதம் எழுதும்போது ஆரம்பத்தில் 7, 8, 6 போடுவாங்க. சில ஆளுக்கு தமிழ்ல 7, 8 போடுவாங்க, சில ஆளுக்கு அப்படி 7, 8 அரபில தான் போடணும்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த உருது எழுத்து எழுதுவாங்க 786. அது ஏன்பா எழுதுவேன்னு கேட்டா அதுக்கு ஒரு தத்துவம் வர சொல்லுவாங்க. என்ன தத்துவம்? நம்ம கடிதம் எழுதுறோம், அல்லாஹ்வுடைய பெயரால் தான் எழுதணும். அல்லாஹ்வுடைய பெயரால் நம்ம கடிதத்தில் எழுதிட்டோம்னா அது பல பேர் கையில வந்து கிடைக்கும், அதுக்குள்ள மரியாதை இல்லாமல் போயிடும். பிஸ்மில்லாஹ் எழுதுன ஒரு பேப்பரை கீழே போட்டுருவாங்க, கையில மிதிப்படும், சுத்தம் இல்லாத ஆள் எடுத்துருவாங்க. அதுக்காக நாங்க என்ன பண்றோம், பிஸ்மில்லாஹ் எழுதுன மாதிரி இருக்கணும், எழுதாத மாதிரி இருக்கணும் அப்படி நினைத்து கொண்டு 786 போறோம். ஆமா, 786க்கு பிஸ்மில்லாவுக்கு என்னப்பா சம்பந்தம்னு கேட்டா அதுக்கு ஒரு அதாவது நியூமராலஜின்னு ஒரு இருக்கு பாருங்க, ஏண்டா 1 பீண்டா 2 இந்த நம்பர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டாங்க, அரபு மொழியில யூதர்கள் அரபு மொழி தெரிஞ்சவர்கள் இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அலிஃப்ண்டா 1 அவங்க வச்சிருந்த கணக்கு, பேண்டா 2, ஜீமுண்டா 3, தால்ண்டா 4, ஹேண்டா 5, வாவுன்னா 6, ஜேன்னா 7, ஹேன்னா 8 இப்படி வரும். அலிஃபு தேண்டு வரிசையா நம்பர் வராது. அப்ஜத் ஹப்பஸ் அப்ஜத் அலிஃபு பே ஜீமு தால் அப்படி ஒரு நம்பர். அப்ஜத்னா அலிஃபுக்கு 1, பேக்கு 2, ஜீமுக்கு 3, தாலுக்கு 4 அப்படி வரும். இந்த அப்ஜத் கணக்குன்னு பேர் அதனாலதான், அலிஃபு பே ஜீமு தால் வரிசையில் வர்றதுனாலதான் அந்த கணக்கு என்ன செய்வாங்க, அப்ஜத் கணக்கும்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பர் போட்டுவிட்டாங்க. எதுக்கு போட்டாங்க தெரியுமா? இந்த மாய மந்திர வேலைக்கு யூஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அஜித்குமார் போய் தலைவலி காய்ச்சல் வயிற்றுவலின்னு போனீங்கன்னா தட்டு தாயத்தை எழுதி கொடுப்பாங்க.
பாத்தீங்களா நம்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாம் என்னவா இருக்கு, கட்டம் கட்டமா கட்டி 324 ஒரு கட்டத்துல, 230 ஒரு கட்டத்துல, 117 ஒரு கட்டத்துல இருக்கு, நம்பரா இருக்கும். என்னப்பா நம்பர்னு கேட்டா அந்த வாசகத்துக்கு பதிலா நம்பரு. எந்த வாசகத்துக்கு பதிலா? அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பேக்கி 2, சீனுக்கு 40, மீமுக்கு 30 இப்படி கணக்கு இருக்குது. இப்படி வந்து மொத்தத்தையும் கூட்டினா 756 வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு பேக்கி ஒரு நம்பரு, சீனுக்கு ஒரு நம்பரு, மீமுக்கு ஒரு நம்பரை போட்டு மொத்தத்தையும் டோட்டல் பண்ணி விட்டு எல்லாம் என்னவா வரும்? அது 786 வரும். அது ஏன் 200 வருதுன்னு கேட்டா, அரபு மொழியில இவங்க 1 2 3 10 11 வரும் நம்பர்ல. அரபுக்கார அப்ஜத் கணக்கில் என்ன வரும்னா 10க்கு அடுத்து 11 வராது, 10க்கு அடுத்து 20, அடுத்த எழுத்துக்கு 30, அடுத்த எழுத்துக்கு 40, அடுத்த எழுத்துக்கு 50, 10 10 இறங்கிட்டு போகும். அது 100 வந்துருமா, 110 வராது, 100 பேர் 200 போயிடாது. அந்த மாதிரி அவங்க நம்பர் வச்சுக்கிற காரணத்தினால அப்ப என்ன ஆச்சுன்னா 786 வந்துடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் டோட்டல் பண்ணா 786 வந்துடும். அந்த 786 வரணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க, பிஸ்மில்லான்னு எழுதுறதை விட நம்ம 786 எழுதிக்கிறோம் அப்படின்னு. பிஸ்மில்லா எழுதுன நன்மை கிடைக்கும் நினைக்கிறாங்க. 786 போட்டுவிட்டோம்னா நம்ம பிஸ்மில்லா எழுதினால் என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும். இது சரியா? முதல்ல 2 காரணத்தினால இது தப்பு. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டா, சுலைமான் நபி அவர்கள் அவங்க காலத்துல இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, நல்லா கவனிக்கணும், யாருக்கு? சுலைமான் நபி காலத்துல இணை வைக்கக்கூடிய பெண் ஒருத்தி பக்கத்தில் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி குர்ஆன்ல இருக்கு. இணை வைக்கிற பல தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு பெண், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா ஒரு பொம்பளை. அந்த பொம்பளைக்கு சுலைமான் நபி கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கு, பல தெய்வத்தை வணங்கக்கூடாது, என்னுடைய ஆளுகையில கட்டுப்படுத்த குட்டி குட்டி ராஜாவெல்லாம் இருக்கக்கூடாது, நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி அவர் அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்புல அவர் என்ன எழுதினார் தெரியுமா? இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது சுலைமானிடமிருந்து எழுதப்படுகிற கடிதம் என்று அவர் எழுதினார். அதனுடைய துவக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருந்தது. அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் 27வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் சொல்கிறான். சூரத்து நம்ல் என்ற எறும்பு என்ற அத்தியாயம் 27வது அத்தியாயத்துல 30வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சுலைமான் நபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்மணிக்கு கடிதம் எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதினார்கள். யார் கையில படப்போகுது அந்த கடிதம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆள் கையில படப்போகுது, அதுக்கு ஏதாவது மரியாதை கொடுப்பாங்களா? அப்படி இருந்தும் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதினார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தனையோ மன்னர்களுக்கு, ஹெர்குலிஸ் மன்னருக்கு, கிஸ்ராவுக்கு, கைசருக்கு, நிறைய பேருக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, கடிதம் எழுதினாங்க. அதுலயும் பிஸ்மில்லா போட்டாங்களே தவிர 786 போட்டு நம்ம ஷார்ட் ஹேண்ட் பிஸ்மில்லா கண்டுபிடிக்கல. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான பிஸ்மில்லா தான் பண்ணாங்களே தவிர இந்த ஷார்ட் ஹேண்ட் இதுக்கு பிஸ்மில்லாவுக்குலாம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறன்னு எழுதலாம், கடிதத்தில் எழுதலாம், கல்யாண பத்திரிக்கை எழுதலாம், அது வந்து குற்றம் கிடையாது, கையில போடும் காலில் போடுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இல்லாத பேணுதல் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிஞ்சின பேணுதல்காரங்க நம்ம எல்லாம். அல்லாஹ்வுடைய ரசூலே எல்லாத்துக்கும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க, பிஸ்மில்லா போட்டு தள்ளி இருக்கிறாங்க போது யாருக்கு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு சொல்லி இருக்கும் போது நீங்க எதுக்கு போட்டு தயங்கணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடுங்க. அரபி தெரியலையா? பிஸ்மில்லா மட்டும் போடுங்க. அதுவும் தெரியலையா? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக அல்லாஹ்வின் திருப்பெயரை வாயினால பிஸ்மில்லா சொல்லிக்கிட்டு அந்த மற்ற மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரியாக செய்யணுமே தவிர 700 நம்பரை போடுற நம்பருக்கு தனி வேலை, எழுத்துக்கு தனி வேலை. ஒரு ஆளுக்கு பேர் இப்ராஹிம் பேர் இருக்குது, அது கூட கணக்கு போட்டு கூட்டினா ஒரு நம்பர் வருமா தெரியும்? அலிஃபுக்கு இவ்வளவு, பேக்கி இவ்வளவு, ரேக்கி இவ்வளவு, ஹேக்கி இவ்வளவுன்னு கூட்டி பார்த்து ஒரு 300 வரலாம். என்னங்க 325 சுகமா இருக்கலாம்னு கேட்க முடியுமா? இப்ராஹிங்கிற ஒரு ஆளுக்கு பேரை சொல்றதுக்கு பதிலா அவருக்கு ஒரு நம்பரை போட்டு நம்பர் போட முடியுங்களா? இதே மாதிரி இதை ஒத்துக்குருவோமா? ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ஆளை சந்திச்சா சொல்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும்? அதுக்கு ஒரு நம்பரை போட்டுட்டு 524 ஒத்துக்குருவோமா இத? அதனால இது தப்பான வழிமுறை. இது எண்களுடைய வேலை டோட்டல் பண்றதுக்கு உள்ளது, எழுத்துக்களுடைய வேலை தான் கருத்துக்களை சொல்லும். வார்த்தைகள் வந்து கருத்து சொல்றதுக்கு கூட அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, லில்லாஹின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. 7னா 7 தான். 7 கழுதை 7ன்னு சொல்லலாம், 7 பன்றி 7ன்னு சொல்லலாம், 7 நல்லவன் 7ங்கிற நம்பர். அது எந்த ஒரு கருத்து வர, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அது. அதனால நம்பர் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா அரபு மொழியில ஹரே கிருஷ்ணான்னு ஹே ரே ஏ போட்டு கிருஷ்ணாவுக்கு காஃபு ரே சீனு நூன் அலிஃபுன்னு போட்டு எழுதி கூட்டினா 756 வரும்.
ஹரே கிருஷ்ணாவுக்கு என்ன நம்பர் கேட்டா எவ்வளவு? 786 வரும். என்ன சொல்றீங்க? இப்ப 756 பிஸ்மில்லாஹ்க்கு மட்டும்தான் வருமா? எத்தனையோ விஷயத்துக்கு வரும். எத்தனையோ வார்த்தைகளை உண்டாக்கிட்டு டோட்டல் பண்ணீங்கன்னா அது 756 வரும். ஆயிரக்கணக்கான வார்த்தைகளுக்கு அது வரும். அதனால அப்படி செய்யக்கூடாது. கடிதம் எழுதும் போது கூட பிஸ்மில்லா யூஸ் பண்ணிக்கிறணும். அப்ப முஸ்லிம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எல்லா காரியங்களும் நம்முடைய நல்லது கெட்டது எல்லா காரியங்கள்ல என்ன செய்யணும்? பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ்வுடைய பெயரால்ங்கிறத சொல்லிக் கொண்டே இருக்கணும். எல்லாத்திலையும் சொல்லணும் என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, புகாரியில 3280 ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வாஸ் கதவை சாத்து அல்லாஹ்வுடைய பெயரால், விளக்கை அணைத்து விடு அல்லாஹ்வுடைய பெயரால், அதே மாதிரி உன்னுடைய பாத்திரத்துங்களை எல்லாம் மூடி வை அல்லாஹ்வுடைய பெயரால். அதே இப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில வரிசையை சொல்லிட்டு இருக்கும்போது கதவை மூடுறியா பிஸ்மில்லாஹி என்று சொல்லிக்கொள். அதே மாதிரி வாத்ஃபி மிஸ்பாஹக, உன்னுடைய விளக்கை அணைத்து விடு உஸ்குருஸ்மல்லா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்க. வஅவுகி சிகாஅக, உன்னுடைய தோல் பையில தண்ணியை காட்டி தொங்க விட்டுருப்பாங்க தோல் துருத்தி, அதனுடைய வாயை கட்டு உஸ்குருஸ்மல்லா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, விளக்கு அணைக்கிறமா பிஸ்மில்லான்னு நினைச்சிரு, கதவை சாத்துறமா பிஸ்மில்லான்னு சாத்து, மூடுறமா பிஸ்மில்லான்னு வை. அப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ். இதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது ஆன்மீக பலம் நமக்கு அதிகரிக்கும், இறை நினைவு கூடும். அதான் தொங்கல் குரான்டாங்க. அதுல தாய் குரானுடைய தாய் என்று சொன்னா அதில் காட்டக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் நம்முடைய ஸ்டேஜை கூட்டிக்கிட்டே போகும், ஆன்மீக பலத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது புகாரில 3280 ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த பிஸ்மில்லாஹ்வுல ரஹ்மான்ங்கிற ஒரு வார்த்தை, ரஹீம்ங்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது, அல்லாஹ்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்டா என்ன, ரஹ்மான்டா என்ன, ரஹீம்டா என்ன என்பதை விளக்குவதற்கு ரொம்ப விரிவான விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதே வார்த்தை பின்னாடி ஒருக்காவும் இடம்பெற போகுது. எங்க? அல்ஹம்துலில்லாஹில அல்லாஹ் இருக்குது, ரப்பில் ஆலமீன்ல அப்புறம் அர் ரஹ்மான்ல ஒரு ரஹ்மான் இருக்குது, அர் ரஹீம்ல ஒரு ரஹீம் இருக்குது. பிஸ்மில்லாஹ்வுல உள்ள அல்லாஹ்வும் பிஸ்மில்லாஹ் உள்ள ரஹ்மானும் பிஸ்மில்லாஹ்வுல உள்ள ரஹீமும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் பொழுது அதுலயும் வர்ற காரணத்தினால அல்ஹம்துலில்லாஹை விளக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், அதனுடைய கருத்து என்ன, ரஹ்மான்டா என்ன, ரஹீம்டா என்ன, அதனுடைய தத்துவம் என்ன என்பதை அங்க விளக்கிறோம். பிஸ்மில்லா சொல்ற சட்டத்தை மட்டும் இப்ப விளங்கிடுவோம். பிஸ்மில்லாஹ்வுல உள்ள அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நம்ம இதுல விளக்கல. ஏன் விளக்குறோம்னா ரிப்பீட் ஆகிடக்கூடாதுக்காக வேண்டி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் பொழுது அதுல ஒரு ரஹ்மான் வருகிறது, அதுல ஒரு ரஹீம் வருகிறது, அதுல ஒரு அல்லாஹ்ங்கிற சொல் வருகிறது. அது அல்ஹம்துலில்லாஹி விளக்கும் பொழுது என்ன செய்வோம்? அதை விளக்கிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பிஸ்மில்லாஹ்க்கு அப்புறம் நாளைக்கு சூராவுல நுழைய போகணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் என்ன லில்லாஹி என்ன, அதுல என்ன மெசேஜ் சொல்றதுனால என்ன நன்மை, அதுல நம்முடைய ஆன்மீக நிலை எப்படி உயரும் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் என்ன செய்வோம் பார்ப்போம். திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி.